இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் என்னைக்காவது கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஐ வில் டாக், டிஸ்கஸ், எக்ஸ்பிளைன், ஷேர் அண்ட் ராண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாட் மட்டும் வச்சு விட்டுருப்பேன். யூசுவலா அந்த ஷேர் அண்ட் ராண்ட் பத்தி நான் நெறைய பண்ணதில்லன்ற மாரி நெனைக்கிறேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த ராண்ட்ன்ற ஒரு ஏரியா பத்தி நான் அவ்வளவா எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல. இன்னைக்கு வீடியோ மோஸ்ட்லி நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண, இப்பயுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சில யூடியூபர்ஸ் அவங்கள பத்தின ஒரு சின்ன ராண்ட். அண்ட் இது வந்து ஜஸ்ட் அவங்களோட குறைங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாக இருக்காது. எனக்கு என்னென்ன வந்து செட் ஆகலை, ஆர் நான் எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எதிர்பார்க்குறேன், என்ன மாதிரி எதிர்பார்த்தேன், என்ன மாதிரி அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க, தென் அது எப்படி மாறுச்சு, அது ஒரு ஃபாலோவராக ஒரு வியூவராக என்னை எந்தெந்த மாதிரிலாம் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு, போத் அவங்க சொன்ன கண்டென்ட்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்றதை பொறுத்து. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துருப்பீங்க, நான் யார் 2 பேரை பற்றி பேச போகிறேன்னு தெரியும். இந்த 2 பேர் மட்டும்னு இல்லை, எனக்கு இன்னும் சில யூடியூபர்ஸ் மேலேயுமே வந்து ஒரு சில ஒப்பீனியன்ஸ் ஆர் எனக்கு இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமேன்ற மாதிரி சில தாட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். வழக்கம் போல் இந்த கதையும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. நான் ஃபஸ்ட்டு இந்த A2D சேனலுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் அப்படின்னா, அரௌண்ட் 2015 and 16 நான் இந்த பிசி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, இன்ஃபேக்ட் பிசி பில்டிங் இதெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பண்ண ஆரம்பிச்சது ஆல்மோஸ்ட் 2010லேருந்து இருக்கும். அண்ட் இன்டர்நெட் வர ஆரம்பிச்சது எனக்கு வந்து 2012 and 13 டைம்லேருந்து என்னோட பிசியில் இன்டர்நெட்டோடு இருக்குது. அந்த டைமில் இந்த பிசி ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெஃபர் பண்ணுற சேனல்ஸ்ன்றது எல்லாமே இங்கிலீஷ் சேனல்ஸாக தான் இருக்கும். அதில் நோட்டபுளாக சொல்கிறது நிறையா சொல்லலாம். இப்போ வரைக்கும் கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறதுனா லைனஸ் டெக் டிப்ஸ். அண்ட் அதே டைமில் தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து ஒரு சைடில் பயங்கரமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. என்கிட்ட இப்போ ஒரு சின்ன லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருந்தது. அதை நான் என்னோட ஃபோன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து நான் எப்போவுமே வைஃபைல மட்டும்தான் இருப்பேன். இந்த இன்டர்நெட் பேக் போடுற ஹேபிட்டோ இல்லை அதுக்கான செலவோ நான் பண்ணதில்லை. அந்த டைமில் ரொம்ப பாப்புலராக வந்த கேம் தான் வந்து போக்கிமான் கோ. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த கேம் விளையாடுவாங்க, என்னையுமே வந்து விளையாடுவாங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து இன்டர்நெட் இல்லாதனால யூஸ்வலாக நான் அந்த கேம் விளையாண்டதே இல்லை. அப்போ அந்த கேம் என்ன மாதிரியான ஒரு கேம், ஆர் இதில் என்ன ஃபன் இருக்குது, பிகாஸ் எனக்கு போக்கிமான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ட் தான், நான் ரொம்ப அதை ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ இந்த போக்கிமான் கோன்ற கேம் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது இது நான் சொல்கிறது அரௌண்ட் ஒரு 15-16 அந்த டைமில் இருக்கும். அப்போ நான் வந்து போக்கிமான் கோவோட கேம் பிளே வீடியோன்னு சொல்லிட்டு நான் தேடும் போது ரேண்டமாக எனக்கு வந்த ஒரு தமிழ் சேனல், தமிழ் பசங்க இருக்கிற மாதிரி ஒரு சேனலை ஒரு வீடியோ பார்க்கும்போது ஐ வாஸ் பிட் சர்ப்ரைஸ். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வீடியோ நான் பார்க்குறேன். ஸோ இப்படி ரேண்டமாக அந்த சேனலுக்குள்ளே போனேன்னா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அந்த கேம்ஸ் ரிலேட்டடாக அண்ட் பிசி பில்டிங் ரிலேட்டடாக மோர் ஃபோக்கஸ் டுவோர்ட்ஸ் கேமிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது. அதனால நான் வந்து அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2017 அந்த டைமில் இருக்கும். தமிழில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு A2D சேனலில் நான் வந்து கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த சேனல் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்தது. அந்த கொடுக்குற நாலேஜ் ரொம்ப சிம்பிளிஃபைடாக நான் இன்னொருத்தவங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிசி பில்ட் பண்ண ஒருத்தர்கிட்ட நான் வந்து SSD சஜஸ்ட் பண்ணுறேன், அவர் வேணான்னு சொல்கிறாருன்னா நான் A2Dயோட வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிசோர்ஸாக நான் வந்து இந்த A2D சேனலை பார்த்தேன். அண்ட் எனக்கு இன்னொன்று ஒரு பழக்கம் இருக்குது. யூஸ்வலாக ஒருத்தங்களை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு பொருளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா வெறும் கம்ப்ளைண்ட்டை மட்டும் சொல்கிறத விட அட்லீஸ்ட் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி தான் ஆகணும். எதுவுமே சொல்கிறதுக்கு நல்லது இல்லை அப்படின்னா ஐடியலி வி ஷுட் இக்னோர் தட் ஐட்டம் ரேதர் தென் கம்ப்ளைனிங். அதுதான் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதுன்ற மாதிரி. ஸோ A2Dயில் வந்து எல்லாமே ப்ராப்ளமா இல்லை நல்லதே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் வந்து நான் A2Dன்னு சொல்கிற இடத்துல ஐ வில் ஸ்டிக் டு பிசி டாக். டு திஸ் டே வர டாபிக்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைட் அரே ஆஃப் டாபிக்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் தோ பிசி டாக்கோட டெரிட்டரின்னு சொல்லிட்டு அந்த டெக், பிஸ்னஸ் ஆர் என்னென்ன விஷயம்லாம் வந்து பிசி டாக் எம்பவர் பண்ணுச்சுன்ற மாதிரி இருந்தாலுமே அதோட ரிசல்டன்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைட் அரே ஆஃப் கண்டென்ட். மித் பஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு டெக்கை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்கட்டும், பிஸ்னஸ் மாடல்ஸாக இருக்கட்டும், ஒரு சில புது விஷயங்களை நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமாக கூட A2Dயோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கிறத பார்க்க முடியும். அதில் நடுவில் நடந்த இஷ்யூஸ் தான் வந்து எனக்கு இந்த வீடியோ இப்போ பேச சொல்லி தூண்டின விஷயம்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி 2017 சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பார்த்துட்டு இருந்த ஆல்மோஸ்ட் என்னோட ஃபேவரட் ஹாபியில் இருக்கிற ஒரு யூடியூபருக்கு என் சைட்லேருந்து எப்போ இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் A2Dக்கு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி ஆகின டைம் எந்த வீடியோவோ அதுதான் எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா ஒரு டிப் ஆனதுமே. அதுதான் வந்து அந்த உருட்டு டெக். அந்த மூவி நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ்
ரொம்ப ரொம்ப அதிகம். அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூபும் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. அண்ட் ஏ2டியோட சப்சிக்வெண்ட் வீடியோஸ்லயும் வந்து அதோட ரெஃபரன்ஸ் நெறைய வச்சுட்டே இருந்தது. இப்ப எனக்கு சேச்சுரேட்டே ஆயிடுச்சு. பட் அந்த வீடியோல இருந்து தான் எனக்கு வந்து இந்த சேனலோட டைரக்ஷன் மாறுனத என்னால உணர முடிஞ்சது. ஆப்வியஸா அது நடக்க தான் போது. ஒருத்தங்க வந்து வளர்றாங்க, ஒரு சோலோ கிரியேட்டரா ஸ்டார்ட் பண்றாங்க. தென் தே ஆர் கைண்ட் ஆஃப் ஃபார்மிங் எ கம்பெனி அவுட் ஆஃப் இட் அப்படின்னா, கைட்லைன்ஸ் மாறும். அவங்களுக்கான கன்டென்ட் என்ன மாரி எடுக்கணும், என்ன மாரி ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுன்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சாலும், ஐ எம் நாட் ஃபுல்லி ப்ரிப்பேர்டுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நான் என்ன ஒரு ரீசனுக்காக உள்ள போனேனோ, அந்த கன்டென்ட் எல்லாமே ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. இன்ஃபேக்ட் அதுக்குமே வந்து பிசி டாக் கேவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன். எப்படின்னா வந்து பிசி ரிலேட்டட் கன்டென்ட் வந்து ரொம்ப சேச்சுரேட்டடான ஒண்ணு. அதாவது இப்ப நான் 50,000க்கு ஒரு பில் பண்றேன் அப்படின்னா, இப்பயும் என்னால அதே மாரி ஒரு சில காம்போனன்ட்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். அதில வந்து பெருசா வந்து யூனிக்கா காட்ட முடியாது. ஆப்வியஸா அதோட ரீசன் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸோட ரிட்டென்ஷன். ஆடியன்ஸுக்கு எஸ்பெஷலி நம்ம ஊர்ல இருக்க ஆடியன்ஸுக்கு பிசி கன்டென்ட்ன்றது பிசி டாக் அடிக்கடி ரெஃபர் பண்ற மாரி தான். ரொம்ப புதுசு. அட் த சேம் டைம் ரொம்ப நீஷ். நெறைய பேர் அத பார்க்க மாட்டாங்க. அப்போ சேனலா க்ரோ ஆகணுன்ற போது, பிசி கன்டென்ட் மட்டுமே போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, சேனலோட குரோத் வந்து கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்டாக்னன்ட்டா நிக்கும். அதனால தே ஹேவ் ஸ்டார்ட்டட் கவரிங் மோர் அதர் டாபிக்ஸ். இந்த ரீசன் எல்லாமே புரிஞ்சாலும், அட்லீஸ்ட் 1, 2 மாசத்துக்கு 1ன்ற மாரி வந்திருக்கலாமோன்றது தான் எனக்கான ஒரு எதிர்பார்ப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த சோல்ஜர் ஆர் அவங்களோட ஒரிஜினல் நேம்ஸ் எதையுமே நான் யூஸ் பண்ண போறதில்ல. ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணாததுக்கு ரீசன், நான் வந்து முழுக்க முழுக்க அவங்களோட யூடியூப் ஃபேஸ் ஆஸ் அ ஏ2டி சேனல்ல அவங்க என்ன தராங்கன்றத வச்சு மட்டும் தான் நான் இங்க பேசுறேன். பெர்சனல் நேம் சொல்ல வேணாம் அண்ட் தே ஆல்ரெடி ஹேவ் அ நிக் நேம். அதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த உருட்டு டெக்குக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ2டி சேனலுக்கான ஆடியன்ஸே வந்து கம்ப்ளீட்டா நம்மளால டிஃபரன்ஷியேஷனே பண்ண முடியும். பிஃபோர் உருட்டு டேக் அண்ட் ஆஃப்டர் உருட்டு டேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களோட ஃபேன் பேஸை வந்து பிரிக்கிற அளவுக்கான இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பாக பிசி டாக்குக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கான ஒரு ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆச்சு. இப்படி கிரியேட் ஆனது தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, கைண்ட் ஆஃப் எஸ். இப்படி புதுசா வந்த ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க நெறைய பேர் இந்த சேனலுக்குள்ள வந்ததே ஒரு கிளாஷ் வீடியோல இருந்து தான். தமிழ் டெக் வெர்சஸ் ஏ2டி அப்படின்ற ஒரு வீடியோலேருந்து வந்தவங்களுக்கு ட்ராமா தான் தேவைப்பட்டுச்சு. அதாவது எப்பப்பலாம் வந்து பிசி டாக் இன்னொன்னொரு கிரியேட்டரையோ, இல்ல இன்னொன்னொரு கம்பெனியோ பத்தி ரோஸ்ட் மாதிரியோ, அதில டெக் இருக்கணும்னு அவசியம் இல்ல, எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பிசி டாக்கோட டெரிட்டரியில அந்த வீடியோ இருக்கோ இல்லையோ, அது அவங்களுக்கு முக்கியமே இல்ல. அவங்களுக்கு தேவை ட்ராமா அண்ட் ஒரு ரோஸ்ட் அந்த மாரி கன்டென்ட்டா போக ஆரம்பிச்சது. அன்ஃபார்ச்சுனேட்லி நெறைய வீடியோஸ் அத ஃபேவர் பண்ற மாரி தம்ப்நெயில் டிசைன்ல இருந்து, அந்த கன்டென்ட்டோட ஓவரால் வியூல இருந்து, எடிட்ல இருந்து, எஸ்பெஷலி எடிட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ரொம்ப 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 இந்த நியூ ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ற மாரியே போயிட்டு இருந்தது. ஸோ தட் இஸ் த டைம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேனலை கன்சியூம் பண்றது கம்மியாச்சு. இந்த சேஞ்ச் ஓவர் நடக்க ஆரம்பிக்க நான் வியூ பண்றதே கொஞ்சம் கம்மியாச்சு. எஸ்பெஷலி எடிட்ஸ்லாம் வந்ததுன்னா, அதை கொஞ்சம் ஓட்டுற அளவுக்கு. தென் ஐ ஸ்டாப்ட் இன்ட்ராக்டிங். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன்னா, எனக்கு தேவையான வீடியோ இப்போ ஒரு டைட்டில் வருது, தம்ப்நெயில் வருது அப்படின்னா, இது எனக்கு சூட் ஆகுமா இல்லையான்ற அளவுக்கு ஜட்ஜ் பண்ணி பார்க்குற அளவுக்கு நான் மாறினேன். அந்த டைமில் தான் பிசி டாக் நிறையா கான்ட்ரவர்சிஸ்குள்ளே மாட்டினது. இந்த பிரியாணி மேன், டெய்லர் அக்கா, இர்ஃபான்ஸ் வியூ, ரீசெண்டாக சொல்லணும்னா அந்த லைசன்ஸ் கீ இஷ்யூ கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நடந்தது தான். எனக்கு கிட்டத்தட்ட சொல்லலாம் இந்த முன்னாடி சொன்ன இந்த கிரியேட்டர் வெர்சஸ் கிரியேட்டர் இஷ்யூக்குள்ளே நான் போவே இல்லை. பட் அந்த லைசன்ஸ் கீ இஷ்யூன்றது வந்து எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. பிகாஸ் சிடி கீ ஆஃபர்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்டர்னல் கம்பெனி, அவங்க எப்படி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்பான்சர்னால் ஒரு வீடியோவுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் இருக்கும் எல்லாமே தெரிஞ்ச நமக்கு, சிடி கீ லேப்ஸ்ன்றது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வெஞ்சர் அப்படின்னு சொல்கிறது, சொல்லாமல் விட்டது பெரிய துரோகன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஏ2டி பிசி ஃபேக்ட்ரின்றது ஏ2டியோடது தான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த சிடி கீ லேப்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு சப் வெஞ்சராக அவங்க சொல்கிறதுல எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் சொல்லாமல் விட்டு அதை இன்னொருத்தர் கண்டுபிடிச்சி ரிவீல் பண்ணது ஒரு எக்ஸ்போஸ் பண்ண மாதிரின்றது அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணுச்சு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் எப்படி மாறினேன் அப்படின்னா, ஐ கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் ஹேட் வாட்சிங் தேர் கண்டென்ட். அந்த வீடியோவை நான் உள்ளே போனோடனே டிஸ்லைக் பண்ணிவிடுவேன். அண்ட் அதில் இருக்க குறைய மட்டுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஒரு 3-4 மாதம் போச்சு. தென் ஐ தாட் எனக்கே பிடிக்கல அப்படின்னு ஆயிடுச்சு. இல்லை நான் வந்து ஹேட் வாட்ச் தான் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருச்சு, நான் ஏன் இதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ கம்ப்ளீட்லி கேம் அவுட் ஆஃப் தட் ஏ2டி ஃபேமிலி. லைக் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. சஜஷன்ஸில் கூட அந்த வீடியோஸ் வராத அளவுக்கு ஐ மூவ்ட் அவுட். அண்ட் கொஞ்ச நாளில் பிசி டாக் அவரோட டிப்ரெஷன் பற்றிலாம் கூட வந்து கண்டென்ட் போட்டிருந்தாரு. ஐடியலாக அதெல்லாம் வந்து ஒரு சேனலுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது.
பட் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஒரு கும்பல் உள்ள போச்சு பார்த்தீங்களா? தே ஆர் த ரீசன். ஆஸ் ஐ மென்ஷன்ட், இந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, நியூ ஃபாலோவர்ஸுக்கு தேவை ட்ராமா தானே தவிர, கன்டென்ட்டோ, டெக்கோ கிடையாது. ஐ திங்க் ஒன் ஆஃப் த வீடியோல பிசி டாக்கே வந்து ஓப்பனா சொல்லியிருப்பாரு. உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுன்ற மாரி. ஐ திங்க் தட் ஃபில்ட்ரேஷன் ஹேஸ் டு ஹேப்பன். பிகாஸ் ஒரு சேனலுக்கு அந்த சேனலுக்கு ரெலவெண்ட் இல்லாத சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா, இதுதான் நடக்கும். அந்த சேனல் நடத்துகிறவங்களா இருக்கட்டும், இல்லை அந்த கிரியேட்டருக்கோ புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் சடன் சர்ஜ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது க்ரோத்தோட இண்டிகேட்டர்னு நினச்சிருவாங்க. பட் அது அவங்களோட நீஷில் இல்லை அப்படின்னா அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சம்டைம்ஸ் ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு. நான் எவ்வளோ கண்டென்ட்ஸ் பிசி டாக்கோடது நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரி, என்னோடய ஃபேமிலி குரூப்ஸ் கூட நான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்ட் பண்ணி நான் அனுப்பிச்சிட்டு இருந்தது இட் ஹஸ் ஸ்டாப்ட். ஐ மீன் இனிமேட்டு வந்து நான் அதை பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான சான்ஸ் அதுக்கு. இதை தான் வந்து நான் இர்ரிவர்சிபிள் டேமேஜ்னு சொல்கிறேன். ஒரு ரெப்புடேஷனை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் அதை ஷேட்டர் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டன்சஸ் தான். ஐ திங்க் ஒன் ஆஃப் த வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சேனல் கிட்ட ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருக்கா, லைக் சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கான்ற மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி நிறையா டைம் நான் தான் சொன்னேன், இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அப்போ வந்து நான் கமெண்ட்லையுமே நிறைய டைம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஹேட் வாட்ச் ஏராக்கெல்லாம் போச்சு. தென் ரேண்டமாக இந்த வீடியோ என் கண்ணில் மாட்டினப்போ அதில் இந்த கூகுள் ஃபார்ம் இருந்து ஹி கைண்ட் ஆஃப் அட்ரஸ் தட். அண்ட் அந்த கூகுள் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக நான் வந்து யூஸ் பண்ணேன். நான் எனக்கு என்ன கன்சர்ன், நான் இப்போ சொல்கிற மாதிரியான ஒரு ஃபுல் பேராகிராஃபை நான் அதில் வந்து டைப் பண்ணி கொடுத்துருந்தேன். யூஸ் பண்ணாங்களா இல்லை அதை ரிவ்யூ பண்ணாங்களா அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. பட் ஐ கைண்ட் ஆஃப் யூஸ்ட் ஆல் த மீடியம்ஸ். நான் கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், பெருசாக ரிப்ளை கிடச்சதில்லை. அண்ட் கூகுள் ஃபார்ம்லேயும் நான் கொடுத்தேன், பெருசாக ரிப்ளை கிடச்சதில்லை. ரைட் நவ் ஐ ஜஸ்ட் விஷ் A2D PC Doc டு ஸ்டார்ட் ஹிஸ் ஓல்டர் வே ஆஃப் கண்டென்ட். அதாவது இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நிறுத்திடுங்கன்னு சொல்லலை. ஃப்ரம் வேர் ஹீ ஸ்டார்டட் அந்த ரூட்ஸோட கனெக்ட் ஆகிற கண்டென்ட் இப்போவும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். மற்ற சில ஒப்பீனியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த க்ரோத் அண்ட் இந்த அதர் செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொன்னல, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ ஹாவ் சம் பர்சனல் ஒப்பீனியன்ஸ். இதை பர்சனல்னால் நான் உங்களோட பர்சனல் லைஃப்குள்ளேயோ இல்லை எப்படி உங்கள் சேனலில் நடத்தணுன்ற மாதிரி நான் சொல்லலை. பட் ஒரு வியூவராக என்னோட எதிர்பார்ப்பு என்னன்ற மாதிரி ஐ ஹாவ் சம் ஒப்பீனியன்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டால், டேக்கிங் அ ஸ்டாண்ட் அண்ட் சேஞ்சிங் இட் டூ ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் குயிக்லி. நான் ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி யோசிக்கலாம், அது கரெக்டாக தப்பா, இதை சொல்கிறது எப்படி போய் சேருன்ற எல்லா அனாலிசிஸும் நான் பண்ணலாம். பட் நான் ஒன்ஸ் அதை சொல்லிட்டேன் அப்படின்னா அது நான் சொன்னது தான். அதுக்கான அப்பாலஜி பண்ணாலும் சரி, இன்ஃபேக்ட் இஃப் இட் கோஸ் ராங் ஆர் அதை நான் டெலிட்டே பண்ணாலும் சரி, இப்போ இருக்கிற மாடர்ன் ஏராவில் ஒன்ஸ் யூ புட் சம்திங் ஆன் த இன்டர்நெட் இட் நெவர் கோஸ் அவே. ஈவன் A2Dயோட எத்தனையோ வீடியோஸ் டெலிட் ஆனதுக்கு அப்புறமும் யூடியூப்பில் சுற்றுறத அவரே பார்த்துருப்பாரு. சேனல்லேருந்து ஒரு வீடியோ அன்லிஸ்ட் பண்ணுறதோ, ப்ரைவேட் ஆக்கிறதோ, அதாவது பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறேன், இது எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டோன்னா கிடையாது. இட் வில் ஃபர்தர் டார்னிஷ் ஹிஸ் ரெப்யூட்டேஷன் அண்ட் க்ரோத். செகண்ட் திங், இந்த ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணுறது ஆர் டூ ஃப்ரீக்வெண்ட்லி டூ குயிக்லின்னு சொல்கிற இடத்துலையுமே சொல்கிறேன், அப்பாலஜி கேட்கணுன்ற மாதிரி கூட கேட்டுறக்கூடாது. நான் இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் சாரி கேட்க சொல்கிறாங்கன்னு போய் சாரி கேட்கக்கூடாது. நான் என்ன தப்பு பண்ணேன், இல்லை அது தப்பு தானான்ற இந்த சில ஹோம் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல, இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சிடிக்கு இஷ்யூஸே பார்த்தோம் அப்படின்னா, ஹீ டிட் சம்திங், அதை இன்னொருத்தவங்க வந்து எக்ஸ்போஸ்ன்ற பேரில் ஒன்று பண்ணிட்டாங்க. தென் ஹீ கைண்ட் ஆஃப் கேவ் அன் அப்பாலஜி வீடியோ. திரும்ப என்னாச்சு அப்படின்னா அதை வந்து அந்த வீடியோ ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வர சப்சிக்வெண்ட் வீடியோஸில் அது வந்து இது இஷ்யூவே இல்லைன்ற மாதிரி சொல்லி இப்போ புதுசாக ஒருத்தங்க சேனலை பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இஷ்யூ என்ன ஏது இந்த ஹோல் கான்டெக்ஸ்டே இல்லாமல் இருக்கும். ஹிஸ்ட்ரியை பேசிக்காக வந்து அழிக்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லை மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சம்திங் வி கான் சேஞ்ச். அதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு தான் பார்க்க முடியுமே தவிர அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மறைக்க வைக்க முடியாது. ஏபி டெஸ்டிங் பண்ணுறதுக்கான பிளேஸ் இவ்வளோ பெரிய சேனலோட வீடியோ ப்ரொஃபைலாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக யூ ஹாவ் டு டூ யுவர் R&D இன் அ பெட்டர் வே. இதை நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, ஈவன் தமிழ் டெக் அந்த டைமில் அந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ பற்றி போட்டதுமே கிட்டத்தட்ட ஒரு ஹேஸ்ட்டில் எடுத்த ஒரு வீடியோ தான், அது அவரே சொல்லியிருப்பார். பட் அந்த ஹேஸ்ட்டில் எடுத்த வீடியோவை தான் யூ டுக் அண்ட் ரோஸ்டட் இட். ஓகே, இது வந்து தப்பாக இருக்குது, இது வந்து மிஸ்லீட் பண்ணுதுன்ட்டு. இப்போ அதே ஒரு ஹேஸ்ட்டில் தான் யூ ஆர் புட்டிங் அ லாட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் தென் கம்மிங் பேக் அண்ட் கரெக்டிங் இட் ஒரு 2 days 3 daysல. அப்போ அந்த 1 to 2 daysல பார்த்தவங்களுக்கு அது அந்த ஹேஸ்ட்டில் என்ன கண்டென்ட் கொடுத்தீங்களோ அதுதான் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி வந்து பதட்டத்துலேயோ இல்லை வந்து அவர் அவசரத்துலேயோ சேனல் ரன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மட்டும்தான் ப்ராப்ளமானு கேட்டோன்னா கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது.
A2Dயோட டெரிட்டரியில இந்த மனி மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் பத்தின வீடியோஸும் அடிக்கடி வரும். அதில நான் ரீசென்ட்டா அடிக்கடி ஒரே ட்ரெண்ட்ல பார்க்கறது என்ன அப்டின்னா, எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்றது வந்து உங்கள ரொம்பவே வந்து எம்பவர் பண்ணும். ஆர் உங்களுக்கான ஒரு குரோத் வந்து நல்லாருக்கும். இதெல்லாம் எனக்கு புரியுது. ஈவன் தோ A2Dயோட வீடியோஸ்லயே வந்து எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம், 9 to 5 ஜாபும் எந்த அளவுக்கு முக்கியன்றது எல்லாமே பேசியிருந்தாலும், இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு குடுக்குற சப்போர்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸா இருக்கிற மாரி எனக்கு படுது. இதில ப்ராப்ளமான்னு கேட்டோம்னா, எஸ். எல்லாராலயும் எடுத்த உடனே இப்ப இருக்கிற சொசைட்டி இப்ப இருக்கன்னு இல்ல, ரொம்ப நாளா இருக்கிற இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில எல்லாராலயும் காசு எடுத்துட்டு வந்து பிசினஸ் பண்ண முடியாது. ஈவன் தோ அவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ரேஞ்சில அவங்களுக்கான ஏர்னிங் இருந்தாலுமே இது நடக்காது. நம்மளோட சொசைட்டி, நம்மளோட சிஸ்டம் அப்படிதான் பில்ட் ஆயிருக்கு. A2Dயோட சேனலோட ஆடியன்ஸோட ஏஜ் ரேஞ்ச பார்த்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பிசினஸ் மட்டும் தான் குரோத் தரும். இது மட்டும் தான் ஒரே ஹோப் நீங்க வளர்றதுக்குன்ற மாரி ஒரு தாட்ட நம்ம குடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, தே மைட் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஆப்வியஸ்லி 9 to 5 ஜாப். இத ஏன் நான் சொல்றேன்னா, நெறைய பேர் இன்னமும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜென் கிராஜுவேஷன்ல தான் இருக்காங்க. அவங்களால எடுத்தோனே வந்து பிசினஸ்ல இருக்கிற காசெல்லாம் போட முடியாது. தே ஹேவ் டு ஸ்டேபிளைஸ் தேர் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் தான் இந்த பிசினஸ்ன்றதுலலாம் வந்து அவங்களால எட்டி பார்க்க முடியும். அவங்க பண்ணலன்னா, அவங்க பசங்களோ இல்ல பேசிக்கா அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்ஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்களால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர முடியும். ஏன்னா பிசினஸ்ன்றதுக்கு ஒரு நீஷ் தேவ, ஒரு ஹார்ட் ஒர்க் தேவ, மார்க்கெட்டுக்கு என்ன தேவைன்றதெல்லாம் வந்து ரொம்ப கிளியரா ஐடென்டிஃபை பண்ணா நம்ம ஜெயிச்சிடலான்ற மாரி நெறைய விஷயம் சொல்லுவாங்க. பொதுவா ஜெயிச்ச நெறைய பேர் சொல்லாத 2 விஷயம். 1 லக். அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. 2வது பேஷன்ஸ். எல்லாராலயும் பிசினஸ்ல உடனே வந்து லாபம் பார்க்க முடியாது. அந்த மாரி சடன் பூம் ஆகுற பிசினஸ் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் என்கிட்ட பெருசா டேட்டா கிடையாது. ஸோ பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கணும். அதுக்கான ஒரு ரெவென்யூ நம்மகிட்ட கன்டினியூஸா வர அளவுக்கு நம்ம வந்து பெருசா வளரணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் அண்ட் ஆர் பேஷன்ஸ். இது 2மே இப்ப படிச்சுட்டு வர எஸ்பெஷலி கொஞ்சம் கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க கிட்ட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இருக்காது. அப்ப அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் பிசினஸ் பண்ணா தான் ஜெயிக்க முடியும். இந்த 9 to 5 ஜாப்ன்றது எனக்கு ஒரு ஜெயிலு அப்படின்ற ஒரு தாட்லயே அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு 30 வயசுல பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஜர்னிய அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். இத தான் வந்து நான் சொல்றேன். பிஃபோர் யூ ஸ்பீக் அதோட ரிசல்ட்ஸ் என்ன மாரி வந்து கன்வே ஆகுன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். ஐ திங்க் PC டாக் இஸ் யங்கர் தென் மீ. ஸோ ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து ஒரு அட்வைஸ்ன்னு கூட இத வச்சுக்கலாம். பிகாஸ் யூ ஹேவ் அ குட் ரெப்யூட்டேஷன், யூ ஹேவ் அ ஹியூஜ் ஃபாலோவிங். இது 2த்தையுமே வந்து கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்றோம். ஆர் கரெக்ட்டா இஃப் யூ ஆர் யூசிங் அப்படின்னா, இட் வில் மேக் அ கிரேட் சேஞ்ச். பட் அது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாரி எப்பவுமே இருந்துறக்கூடாது. PC டாக்கோட அண்ணனுக்கு கொஞ்சம் கன்டென்ட் இருக்குல்ல, அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ள வந்து ஏதோ ஒரு வீடியோல தான் பார்த்தேன். ஹோம் லோன் கட்டுறது வெர்சஸ் இன்வெஸ்ட் பண்றது. இது 2த்துல வந்து வட்டியா எவ்வளோ போகும்? நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ வருன்ற மாரி ஒரு வீடியோ. அதில PC டாக் குடுத்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாருமே வந்து லோன் வாங்கி வீடு வாங்கக்கூடாதுன்ற மாரி ஒரு அப்ரோச்ல தான் இருந்தது. இது எனக்கு ஏன் பாதிச்சது அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப இருக்கிற நிலைமையில ஏதோ ஒரு இடத்துல இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ஓன் ஹவுஸ், அட்லீஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். அந்த லெவலுக்கு ஒரு சிஸ்டம்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாராலயும் கடைசி வரைக்கும் ரென்டட் ஹவுஸ்ல இருக்க முடியாது. இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க. ஊர்ல நீங்க சொந்த வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, விச் இஸ் ஃபைன். உங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீங்க வந்து ஒரு ஊர்ல இருக்கீங்க, இல்ல சென்னையில இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க. எல்லாருமே ரென்ட்ல தான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வீடு உங்களுக்காக ஒண்ணு வாங்கணும். அது வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டில தான் இருக்கணும். ஒரு மெயின் ஏரியால பங்களா வீடு அந்த மாரி இல்ல. பட் யூ மஸ்ட் ஹேவ் யுவர் ஓன் ஹவுஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்மோஸ்ட் அந்த 40+, 50+ கிட்ட இருக்க எல்லாருக்குமே இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஆனா, இப்ப இருக்கிற புதுசா வரவங்க ஆர் புதுசா பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வர நெறைய பேர் வந்து இந்த ஒரு தாட்ட வந்து சிஸ்டமேட்டிக்கா டவுன் பண்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இந்த ட்ரெண்ட வந்து ஈவன் LinkedInலயுமே பார்க்குறேன். நெறைய பேர் வந்து இந்த ஹோம் லோன் வந்து பேஷ் பண்ணி அத எடுக்காதீங்க. அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. இது பண்ணாதீங்க அந்த மாரி. எஸ், நீங்க உங்க அளவுக்கு மீறி எடுக்கிற லோனா இருக்கட்டும், இல்லன்னா ஸ்டேட்டஸ்க்காக 2 கோடி 3 கோடின்னு குடுத்து ஒரு பாஷான ஏரியால நான் வாங்கணும், அப்பதான் என்ன மதிப்பாங்கன்ற மாரி நீங்க எடுக்கிற லோன்ஸ், எஸ் தே ஆர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். பட் உங்களுக்கான ஓன் ஹோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ஆப்ஷனல் கிடையாது. இட் இஸ் அ மேண்டேட். அப்போ அதுக்கு எடுக்கிற லோன், அதுக்கு நீங்க கால்குலேட் பண்ணி எடுக்கிற லோன இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரா வந்திருக்குமேன்ற ஒரு கால்குலேஷன் கிட்ட கம்பேரே பண்ணக்கூடாது. அந்த லைனை ரொம்ப ரொம்ப கிளியரா வரையணும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்க்கு தான் லீட் பண்ணும். இதையும் நான் வந்து எப்படி A2Dயோட கண்டென்ட்டை வச்சே சொல்லணும் அப்படின்னா,
ஆரம்ப காலத்தில ஹோம் நெட்வொர்க்கிங் பத்திலாம் வந்து ஏ2டி வந்து வீடியோ போட்டிருப்பாப்படி. அதில பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூமுக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு எடிட்டிங் ரூம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா, இந்த லேன் கனெக்ஷன் குடுக்கறதுக்கு ஹி எக்ஸ்பெரிமென்டட் அண்ட் மேட் அ கன்டென்ட் அவுட் ஆஃப் இட். இத அவரால ஒரு வாடகை வீட்ல பண்ணியிருக்க முடியுமா? ஆப்வியஸ்லி நோ. யூ ஹேவ் யுவர் ஓன் ரிக்வயர்மென்ட்ஸ். உங்களுக்கு அது உங்க வீடு, இல்ல உங்க அப்பா வீடா, அதுக்குள்ள நம்ம போல. ஆனா, யூ ஹேவ் யுவர் ஓன் பிளேஸ். அதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி ஒரு சிஸ்டம்ல தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது, எல்லாரும் எல்லா டைம்லயும் ரென்டட்லயே இருந்துட்டு, நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, சேஃப்கார்ட் பண்ணுங்க. அது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் குடுக்கும்னு சொல்றது, அவங்கள எமோஷனலா ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹார்டான லைன் எல்லா வீடியோலயும் குடுக்க முடியாது. என்னோட வீடியோ வந்து எஜுடெயின்மென்ட் ஆர் இன்ஃபோடெயின்மென்ட். என்னால வந்து இவ்ளோ சீரியஸா வந்து ஃபினான்ஸ் மாரி என்னால பேச முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். அந்த நீங்க சொல்ல வர அந்த பாயிண்ட்ட கொஞ்சம் டாட்ஜ் பண்ணிடுங்க. ஸோ தட் அது ஹைலைட் ஆகாம இருக்கும். இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ எய்தர் அந்த வீடியோவ ஆர் அந்த மாரி டாபிக்க கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் ஸ்டாப் ஹைலைட்டிங் தட் எக்ஸ்க்ளூசிவ்லி. ஓகே. தம்பிக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப அண்ணன் சைடு வரலாம். கேகேவோட கன்டென்ட் நீங்க பார்க்கல அப்படின்னா, உங்களுக்கு கேம்ஸ்லாம் புடிக்கும் அப்படின்னா, நீங்க தாராளமா பார்க்கலாம். அப்படிதான் இந்த சேனல் ஆரம்பிச்சது. ஈவன் ஏ2டி சேனல்லயுமே கேம் பிளே, கேம் ஸ்டோரீஸ் இந்த மாரி தான் வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தனி சேனல்னு வந்தது. அப்புறம் ஜிஎன்எஸ்ன்னு இன்னொன்னு ஒரு சேனல் வந்தது. கேப்டன் கேகேன்னு ஒரு சேனல் இருக்கு. கேகே சீரிஸ்ல ஒரு 3 சேனல் இருக்கு இப்போ. பட் மிஸ்டர் கேகேன்னு சொன்னோனே எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தா, கேம் பிளே ஸ்டோரீஸ். அந்த டப் பண்ணி ஒரு ஃபுல் கேமோட ஸ்டோரிய ஒரு மூவி மாரி எக்ஸ்பிளைன் பண்றது தான் நான் பார்த்த கேகே. அதுதான் அந்த ஓஜி கேகே அப்படின்னு சொல்றது கூட. இப்ப அதே மாரி கன்டென்ட் வருதான்னு கேட்டோம்னா, கிடையாது. அவருக்கான புது சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து பார்த்தோம்னா, தே எக்ஸ்பெக்ட் டிராமா, தே எக்ஸ்பெக்ட் ரோஸ்ட். ஸோ இந்த மூவி ரோஸ்ட் அதிகமா வரத பார்த்திருக்க முடியும். அதுல இப்ப இந்த ரீல்ஸ் ரோஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துட்டு இருக்கு. விச் ஐ பர்சனலி டோன்ட் லைக். பிரெயின் ராட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்க டைம்ல, அதில மிஸ் ஆகுறவங்க தான் யூடியூப் கிட்ட வராங்க. அதுலயும் உட்காந்து இன்ஸ்டாகிராமே நோண்டின்னு அதுலருந்து தான் கன்டென்ட் போடுவேன்றது எனக்கு அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் ஐ ஸ்டாப்ட் வாட்சிங் கேகேஸ் கன்டென்ட்ன்றது. பட் மத்தபடி இங்க கேம் பிளே வீடியோஸ் இப்போ வரைக்கும் 2013ல வந்த ஜிடிஏ கேமுக்கு இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தோம்னா, ஒரு வீடியோ போட்டிருந்தாப்படி. நான் அத பார்த்தேன். ஈவன் தோ அந்த கேம நான் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வாட்டி விளையாண்டு முடிச்சுட்டேன். எனக்கு அந்த கேம் புடிக்கும். அதோட ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சாலும், மிஸ்டர் கேகே சொல்லும்போது, அந்த ஸ்டோரி டெல்லிங்க்காக நான் அந்த வீடியோ பார்த்தேன். 2 பார்ட்டா வந்தது. எண்டிங்ஸ் தனியாவும், ஸ்டோரி தனியாவும் வந்தது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கிரியேட்டர் ஆப்வியஸா ஏதோ ஒரு மார்க்கெட் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்காக வேற வேற டைப் ஆஃப் கன்டென்ட் வந்தாலும், ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு சில கன்டென்ட்க்கு செக்ரிகேட் ஆயிருப்பாங்க. அதில நான் செக்ரிகேட் ஆயிருக்க ஏரியா தான் வந்து பார்த்தோம்னா, கேம் பிளே அண்ட் இந்த கேம் ஸ்டோரி அது ரிலேட்டடான கன்டென்ட்ஸ். ஈவன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸா இருக்கட்டும், இல்ல அதோட பிசினஸ் மாடல் எந்த அளவுக்கு ரெவென்யூ டர்ன் ஓவர் ஆகுதுன்ற மாதிரிலாம் கூட நிறைய வீடியோஸ் வரும். ஈவன் தோஸ் ஆர் குட். நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வந்து அந்த வீடியோஸ்லாம் வரும். பட் எனக்கு வந்து கேகே கிட்ட ரொம்ப ரொம்ப கன்சர்னிங்கான ஒரு வீடியோ எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரீல்ஸ் ரோஸ்ட் பண்ணதுல தான் இது ஆரம்பிச்சது. ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஒரு பொண்ணு வந்து 600 அவுட் ஆஃப் 600 எடுத்து ஸ்கோர் பண்ணப்போ, ஷி கேவ் அ லாட் ஆஃப் இன்டர்வியூஸ். 12th படிக்கிற பொண்ணு 600 அவுட் ஆஃப் 600ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஷி கேவ் அ லாட் ஆஃப் இன்டர்வியூஸ் அண்ட் ஷி கேவ் அ லாட் ஆஃப் அட்வைஸ். அது நிறைய பேருக்கு கிரிஞ்சா தெரிஞ்சிருக்கலாம். இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலான்ற ஒரு விஷயத்த லிட்ரலா ஒரு மீம் டெம்ப்ளேட்டா மாத்தி அந்த பொண்ண வந்து பயங்கரமா ரோஸ்ட் பண்ணாங்க. போத் நிறைய ஃபோரம்ஸ்ல சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து அது உச்சகட்டம். அத கேகே எப்படி வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமா அந்த ரீல்ஸுக்கு ரியாக்ட் பண்ணதுன்றது ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் தட். முடிஞ்சிருச்சு. போன வருஷம் நடந்தது ஏன் இந்த வருஷம் பேசுறீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வருஷம் ரீல்ஸ் ரோஸ்ட்ல 1 இயர் ஆனிவர்சரி ஆஃப் அப்படின்னு போட்டு கன்டென்ட் கிடைக்காம அதே பொண்ணோட ரீல்ஸ் எடுத்து திரும்ப ரியாக்ட் பண்ணேன். அதுக்கு மிஸ்டர் கேகே இஸ் ஸ்டில் ரியாக்டிங் டு தோஸ். ஈவன் இன் த சேம் வே. மார்க் எடுக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இட்ஸ் நாட் ஈஸி. மார்க் முக்கியமா இல்லையான்றதுக்கு நான் பின்னாடி வரேன். அதுவுமே கேகே சொன்ன ஒரு கன்டென்ட் வச்சு வரேன். பட் மார்க் எடுக்கிறதுன்றது கஷ்டம். அத பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களால முடிஞ்சா பாராட்டலாம். இல்லையா, யூ கேன் வாக் அவே. இப்ப இருக்க ஜெனரேஷன் கிட்ட ஐ திங்க் இந்த வாக்கிங் அவேன்ற பழக்கமே கிடையாது. எத வச்சாலுமே வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். நான் வந்து அத கலாய்ப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. விச் இஸ் வே டூ பேட். இந்த மார்க் கிட்ட வரும்போது தான் கேகேவோட இன்னொரு வீடியோ நான் பார்க்குறேன். அது எப்ப வந்தது அப்படின்னா, 12th ரிசல்ட் வந்த டைம்ல தான் நினைக்கிறேன். 12th ரிசல்ட்டுக்கும் கேகேவோட வீடியோஸுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா, கேகேவே வந்து பெரிய வீடியோஸ் ஆர் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ற வீடியோஸ அந்த 12th எக்ஸாம் டைம்ல போடவே இல்ல.
ஹி ஹிம்செல்ஃப் had told that ஏன்னா பார்க்கறதுக்கு நிறைய பேர் இல்லைன்ட்டு. இப்போ யோசிச்சு பாருங்க கேகேவோட ஆடியன்ஸ் என்ன ஏஜ் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 12th ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்த உடனே அதில் பாஸ் ஆனவங்க நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி வீடியோவை ஆரம்பிச்சு அந்த 20 செகண்டில் நல்ல மார்க் வாங்கினவங்களையும் நான் பாராட்டிட்டேன் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டுக்காக அந்த ஷார்ட்டை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க ஃபுல் வீடியோவில் மார்க் எடுக்கலைன்னா என்ன, மார்க் எடுத்துட்டனால இப்போ அவங்க என்ன பெரிய ஆளான்ற அளவுக்கு ஒரு கண்டென்ட் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்தது. உண்மை ட்ரூத் என்ன அப்படின்னா +2 மார்க் வச்சு உங்களால் ஒரு பொறிகளை கூட வாங்க முடியாது. அதான் உண்மை. இப்போ இந்த +2 மார்க்ன்றது காலேஜ் சேர வரைக்கும் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் இந்த டைம் பீரியட் மட்டும்தான். சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த மார்க் ஒரு மேட்டரே கிடையாது. மார்க் எடுக்கிறது நான் திரும்ப சொல்கிறேன், மார்க் எடுக்கிறது கஷ்டம். அட் த சேம் டைம் மார்க் மட்டுமே முக்கியமானு கேட்டோன்னா நீங்கள் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த மார்க்கோட பெரிய லெவல் ரிலேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம ஊரோட சிஸ்டமை பொறுத்த வரைக்கும். நான் ஒரு நான் எபிசோட் பார்த்தேன். இதுவும் அந்த 12th ரிசல்ட் வந்த கொஞ்ச நாளில் தான். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியானான எபிசோட். அந்த எபிசோடோட நம்பர் இந்த வீடியோவில் வரும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், எஸ்பெஷலி மிஸ்டர் கேகே பார்த்தே ஆகணும். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை, அதாவது மிஸ்டர் கேகே போட்ட வீடியோவை இந்த நியானாவில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சோம் அப்படின்னா அத்தனை பேருக்கும் யாரும் திட்டலாம் மாட்டாங்க. தே வில் ஃபீல் ஷேட்டர்ட். தனியா போய் படிப்பான், ஆடு ஓட்டிட்டு போவான், என் கூடயே வருவான், மரத்தடியில் உட்காந்து படிப்பான். நல்லா படிப்பான் சார். வெரி குட். ஓகே. மதிப்பெண் எடுக்கணும் எங்களுக்கு தெரியும் சார். பகலாக கண்ணு முடிச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா படிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் இலக்கியம் நல்லா படிக்க சொல்லுங்கம்மா, வேலைலாம் விடாதீங்க, நல்லா கொஞ்சம் படிக்கட்டும். ஏன் எடுத்து எல்லாத்தையும் வேலையை விட்டுட்டு படப்படன்னு முடியாதீங்க. சந்தோஷம் தான் சார். ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு நான் வந்து படிச்சேன். ஸோ ஒரு மார்க் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் அம்மாவுடைய செலவையும் கஷ்டத்தையும் குறைக்கும். கல்விக்காக ஓடுற ஓட்டம் இது. நீ என்னை விட்டுட்டு போவியா, நிறுத்தாமலா போவேன்னு இந்த எஜுகேஷன் உங்களை உந்தி தள்ளுது. ருத்ரமூர்த்தி, நான் 598 மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன். 598? ஆமாங்க. என்ன குரூப் நீங்க? பயோமேக்ஸ். நீங்க ரிசல்ட் வந்தப்ப எங்க இருந்தீங்க? கூலி வேலை போயிட்டு இருந்தேன். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க் எடுத்ததே எப்படியாவது நம்ம மேலே வந்துட மாட்டோமா, நம்மளோட பேரண்ட்ஸோட கஷ்டத்தை போக்கிட மாட்டோமான்ற ஒரு ஹோப்போட வெளில வராங்கல்ல. அந்த ஹோப்பை ஷேட்டர் பண்ணுற அளவுக்கான ஒரு கண்டென்ட்டை மிஸ்டர் கேகே கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மிஸ்டர் கேகேவோட ஆடியன்ஸ் நிறைய பேர் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் டசன்ட் கேர் அபவுட் மார்க்ஸ். அப்போது அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு கண்டென்ட் போட்டால் ஹீ மைட் கெட் மோர் பாப்புலாரிட்டி. இந்த ஒரே தாட் தான் என் மைண்டில் இருக்குது. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். இந்த மார்க் முக்கியம் இல்லையான்றதுக்கு சோஷியல் மீடியா, ஆன்லைன் ஃபோரம்ஸ், டிவி ஷோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் நெவர் எண்டிங். ஆனால் இதுக்கு நான் பர்சனலாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன வச்சே சொல்லணும் அப்படின்னா, 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், ஈவன் காலேஜ், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா ஐ எம் அட் அன் ஆவரேஜ் லெவல். என் மார்க் அந்த லெவலில் தான். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா, எஸ், நான் ஒரு நல்ல நிலமையில் இருக்கேன். ஆனால் அந்த மார்க்குனால தான் நான் இந்த நல்ல நிலைமைக்கு வந்தேனா, இல்லை மார்க்கு மோசமாக இருந்ததுன்னா நான் கீழே போயிருப்பேனா, மேலே போயிருப்பேனா, இல்லை இன்னும் நான் மார்க் நல்லதாக எடுத்திருந்தேன் அப்படின்னா இதை விட பெட்டராக போயிருப்பேனா, இந்த எல்லா ஆன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவ்ரி திங் இஸ் இன்டர் ரிலேட்டட். நான் 10th வந்து எடுத்த மார்க் என்னோட 12th ரொம்ப பாதிக்கலை. ஆனால் நான் 12th எடுத்த கட் ஆஃப், நான் என்ன காலேஜில் சேர போகிறேன், எனக்கு என்ன மாதிரியான ஸ்டாஃப்ஸ் என்கிட்ட வரப்போகிறாங்க, எனக்கு எந்த மாதிரியான எக்ஸ்போஷர் கிடைக்க போகுதுன்றதை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுச்சு. ஆவரேஜ் மார்க் எடுத்தேன், ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் இருக்கிற ஒரு காலேஜில் நான் படித்தாச்சு. நான் நல்ல மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குன்றது டைரக்ட்லி ரிலேட்டட். இப்போ நான் இந்த ஆவரேஜ் காலேஜ்லேயும் படித்தாலும் டேலண்ட் தான் முக்கியம், நீங்கள் எங்கே படித்தா என்ன அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷனே இல்லை, உங்களுக்கு அது இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியல அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம கிராமத்து சைட்லலாம் போய் கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜினியரிங்கை தாண்டி வேறு படிப்பு இருக்குன்றதே தெரியாது. அப்படி இருக்கிறவங்க மத்தியில் நீங்கள் வேறு ஆப்ஷன் இல்லை எந்த டேலண்ட்டு நீங்கள் எம்எல்ஏலாம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. இன்னமும் உட்காந்து டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கிற கிராமத்து பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷரை கொடுக்கணும். அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கு ஒரு சில காலேஜஸ், ஒரு சிலன்றத்தில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் காலேஜஸ் தான் இருக்குது. அந்த காலேஜஸ்க்கு சேரணும் அப்படின்னா நல்ல மார்க் வேணும். ஸோ இந்த இடத்துல மார்க் முக்கியன்றதை
நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். காலேஜில் நீங்கள் வந்து டேலண்டடாக இருந்தால் போதும், உங்கள் டேலண்ட்டை வச்சு நீங்கள் சொந்தமாக காலேஜ் படிக்கும் போதே பிஸ்னஸ் கூட பண்ணலான்ற மாதிரி அங்கங்கே இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ரைட்டிங் அண்ட் ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்க்குறது உண்டு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் காலேஜ் படிக்கிறாங்க, எஸ்பெஷலி நான் இன்ஜினியரிங் மட்டும் கூட வச்சுக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியில் வராங்க, அதில் இந்த ஸ்டோரிஸில் வந்ததுங்க எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்கணும். எல்லாருக்குமே வந்து டேலண்ட்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எல்லாருக்கும் அதுக்கான லிவரேஜ் இருக்காது, ஒரு அதுக்கான ப்ரிவிலேஜ் இருக்காது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகி அவங்கக்கிட்ட டேலண்ட்டும் இருந்தது அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த ரெண்டும் இருந்ததுன்னா டேலண்ட் கூட தேவையில்லை. அது இன்னொன்று ஒரு டார்க் சைட் ஆஃப் த ஸ்டோரி. உங்ககிட்ட டேலண்ட் இருக்குனாலும் நான் ஆரம்பத்தில் A to D கண்டென்ட்டுக்கு சொன்ன மாதிரியே உங்களுக்கு டைம் வேணும் அண்ட் ஆப்வியஸாக பேஷன்ஸ் வேணும். இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் மார்க் தான் உங்களுக்கான ஒரு சேஃப்டி நெட். அது நீங்கள் நினைக்காத இடத்துக்கு கூட உங்களை கூட்டிகிட்டு போகும். அங்கே உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர் உங்களை வேறு லெவலில் டியூன் பண்ணும். இப்போ இந்த இதுல இருந்து வந்து கள்ளக்குறிச்சி இதுலேருந்து வந்து 490 மார்க் எடுத்து கல்லூரி படிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, பிஎஸ்சி நர்சிங்கு. அந்த பொண்ணுக்காக சீட் கேட்டுட்டேன். அவங்க ரெடியாக இருந்தால் எங்கள் ஊரில் இருக்கிற கிட்டத்தட்ட 40 வருஷம் பழக்கமான அவங்க கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங்க்கு கொடுக்கறக்கு தயாராக இருக்காங்க. யாரு நீங்க தானம்மா? ஆன் ஸ்பாட் சீட்டு. தேங்க்யூ மேடம். அதே போல் ஜவ்வாது மலையிலேருந்து வந்து படிக்கிறாங்க அந்த பொண்ணு. ஆமாம்மா. அவங்களும் எந்த கல்லூரியில் சேர்றாங்களோ அதுக்கு உண்டான தொகை கொடுத்துறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் லேப்டாப் வழங்குவதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சூப்பர். தே யூஸ் மார்க் ஆஸ் அ கேட் கீப்பிங் டூல். அதாவது நீங்கள் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்டர்வியூ எடுக்கிற சைடில் எல்லா இன்டர்வியூவர்ஸும் உட்காந்து உங்களோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு டைமே கிடையாது. தே வில் யூஸ் திஸ் மார்க் ஆஸ் அ கேட் ஷீல்ட். இந்த மார்க்குக்கு மேலே இருக்கவங்க மட்டும் உள்ளவா அப்படின்வாங்க. அந்த லெவலுக்கான ஒரு சிஸ்டமில் தான் நம்ம இருக்கோம். அப்போது இந்த மார்க்கு தான் உங்களுக்கான ஒரு ஆக்சஸ் கார்டே கொடுக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு டேலண்ட் இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம். நீங்கள் உள்ளே போகிறதுக்கான ஆக்சஸே இந்த மார்க்கு தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட மார்க்கை அவ்வளோ ஈஸியாக, இந்த மார்க்லாம் வந்து நான் இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன், என் 12th மார்க் வச்சு இப்போ நான் என்ன பண்ணேன், அது வேலைக்கு போகிற வரைக்கும் தான் அப்படின்ற ஒரு தாட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு அந்த மார்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயன்றதை யோசிச்சு பார்க்கணும். எல்லாராலையும் அந்த நீங்கள் போன இடத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் இன்டர்வியூக்கு போயிட்டேன், என் திறமையை காமிச்சு நான் வேலை வாங்கிட்டேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு அந்த மார்க் ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஆக்சஸ் கார்டு கிடைக்காம உங்களை விட டேலண்டடான ஒரு ஆள் வெளியில் இருந்திருப்பாங்க. இதுதான் நிஜம். அப்போது இந்த இடத்துக்கு வரத்துக்கு அந்த மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்துட்ருக்க, இப்போ படிச்சுட்ருக்க பசங்க யாராவது இதை பார்க்குறீங்க அப்படின்னா, கீப் திஸ் டு யுவர் மைண்ட். உங்களோட டேலண்ட் எல்லாத்தையும் வச்சுக்கலாம், பட் நம்மளோட ஊரில் உங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்குமே நிறைய இடத்துல மார்க் ஒரு முதற்கட்டமான ரிக்குவயர்மெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் பேசுகிற யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம நிறைய படித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நான் ரெஃபர் பண்ண நான் எபிசோட்லேயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கோபிநாத் சார் அவ்வளோ அழகாக அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ், இந்த மார்க்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றிலாம் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேளுங்க. யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறதுன்றது கண்டென்ட் தானே தவிர அது விஸ்டமோ நாலேஜோ கிடையாது. இட் குட் பி a ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆனால் அதுதான் கம்ப்ளீட் நாலேஜ் கிடையாது. நான் இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரீ டைமில் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கைண்ட் ஆஃப் டாக் அ லாட். அவங்க என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸோ இல்லை ஹெல்ப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன். அப்போ நிறைய பேருக்கு இந்த இருக்கிற ஒரு கொஷின் வரும், அதாவது மார்க் எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது, இல்லை நான் மார்க்கை வச்சு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற கதை இதுதான். நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, அந்த கம்பெனி வந்து 30th ஃப்ளோரில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம்.
இப்போது மார்க் நிறையா இருக்கிற எல்லாரையும் வந்து லிஃப்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் மார்க் கம்மி அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, எய்தர் நீங்கள் வெயிட் பண்ணி லிஃப்ட்டில் போகலாம், இல்லைனா கஷ்டப்பட்டு படியேறி போகலாம், இல்லைனா நான் அந்த கம்பெனிக்கே போகலன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். இந்த 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. எல்லாராலையும் வெளியில் போயிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேருக்கு அந்த வேலை தான் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் லைஃப்பில். அவங்களோட ட்ரீமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையே திருப்பி போடுற அளவுக்கான ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கலாம். ஸோ வெளியில் போடுறத இப்போ கொஞ்சம் ரூல் அவுட் பண்ணிக்கலாம். படிக்கட்டேறி போகிறதுன்றது ஓகே, இட்ஸ் அன் ஆப்ஷன். பட் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு பாருங்கள். அதுக்கு நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூ குட் ஹவ் என்ஜாய்ட் த ப்ரிவிலேஜ். இந்த இடத்துல உங்களுக்கு இல்லாத ஒரு ப்ரிவிலேஜை உருவாக்கி தரது தான் அந்த மார்க் அங்கே பண்ணும். ஸோ அந்த ப்ரிவிலேஜை உருவாக்குறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தா இப்போ நீங்கள் படிக்கட்டேறி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த படிக்கட்டேறதா சரி, இல்லை வெயிட் பண்ணி லிஃப்ட்டில் போகிறது, இந்த ரெண்டுத்துலேயும் இருக்க ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம் போயிட்டே இருக்குது. அந்த கம்பெனி இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒரு பார் ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70% மீட் பண்ணால் போதும், இல்லை 60% மீட் பண்ணால் போதும், மற்றதை நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 100%, 200% சூப்பராக ஒர்க் அவுட் பண்ண போகிற ஒரு பர்சன், அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது. பட் லிஃப்ட்டில் மேலே போனவங்ககிட்ட டேலண்ட் வந்து ஒரு 70% தான் இருக்குது, 80% தான் இருக்குது அப்படின்னாலும் கம்பெனி கண்ணை மூடிட்டு அவங்கள ஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே போகும்போது அந்த கம்பெனியோட டோர் பர்மனெண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். பிகாஸ் தே ஹவ் காட் தேர் ரெக்யர்மெண்ட். இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது புரிஞ்சிருக்கும். நிறைய இடத்துல பேஸ்லைன் டேலண்ட் இஸ் மோர் தென் இனஃப் அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த வேலைக்குள்ளே போனால் தான் உங்களோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டை காமிச்சு நீங்கள் ஃபாஸ்ட் பேஸில் க்ரோ ஆக முடியும். பட் உள்ளே போகிறதுக்கே உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது, அதுக்கே உங்களுக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இது உங்களை விட்டு மிஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதை இழுத்து பிடிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது, எஜுகேஷன் அப்படின்றதோட முக்கியத்துவம், அது வந்து உங்களால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஒரு கண்டென்ட்டாக கொடுக்க முடியல அப்படின்னா அதை பற்றி பேசாதீங்க. கேம்ஸ் போடுறது தான் உங்கள் வேலையா, அதை பற்றி நீங்கள் தாராளமாக போடலாம். யூ ஆர் எக்ஸலிங் அட் இட். உங்களோட ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக சம்மந்தமே இல்லாமல் எஜுகேஷனோட மார்க்கு, அந்த சிஸ்டமை வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, உங்ககிட்ட அதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் இட், ஆர் டாக் இட் இன் அ வே தட் வில் கிரியேட் அன் இம்பேக்ட். நீங்கள் பேசவே வேணான்னு சொல்லலை, தப்பாவோ இல்லை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி பேசி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். தே வில் பி அட் அ வெரி வல்னரபிள் ஸ்டேட். அண்ட் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்லீடிங் தாட்ஸ் எதுவும் போகக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரே ஒரு ஒப்பீனியன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, அதனால் நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் பற்றி பெருசாக இல்லை கவர் பண்ணலை. பட் இன்னும் கொஞ்சம் பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. இன்கேஸ் அவங்களோட ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான கண்டென்ட் அடிக்கடி இப்போ திரும்ப எனக்கு ஃபீல்டில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் அவங்கள பற்றியும் கண்டிப்பாக பேசுகிறேன். அன்டில் தென், பாய். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பிள்ளைகளை நகர்த்தி அவர்கள் வெற்றி பெற்று ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா எந்த பெரும் துயரிலிருந்து நீங்கள் மீண்டு விடுவீர்கள்? முக்கியமாக பொருளாதாரம். பொருளாதாரத்திலே நாங்கள் மீண்டலாம். முக்கியமாக சொல்லணும்னா வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகலாம். ஒரு சொந்த வீட்டுக்கு போகிறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வருட கனவு? அது பல வருட கனவு. கடல்ல இருந்து கொஞ்சம் மீண்டு கடன்லேருந்து மீள இருக்கிறோம். மாணவர்களுக்கு கைடு வாங்கி கொடுத்ததுலேருந்து, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்ததுலேருந்து, தன் வீட்டில் இருந்து தங்கி படி, வீட்டில் இருந்து தங்கி படித்தா அவனுக்கு வசதி இல்லை, சாப்பாடு இல்லைன்னு தன் வீட்டில் இருந்து தங்கி படிக்க சொன்ன டீச்சர்ஸ், மோட்டிவேட் பண்ண டீச்சர்ஸ், அப்புறம் ஹெட் மாஸ்டர்ஸ், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அரசு பள்ளிகளில் இந்த நாட்டிற்கு நிரந்தரமான செல்வத்தை ஈட்டித் தருபவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர்களே. அறிஞர் அண்ணா சொன்னது.